விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்தியர்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தோம். அன்பே எங்கள் வாழ்வு காரணம், அருளே அதன் அடிப்படையாக அருளும். நாங்கள் மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகல நீளம் உயரம் ஆழம் என்னவென்று பொய்கிற செய்தோம். அறிவு கடந்த நாங்கள் நிரப்பப்பட்டு முழுமையுடைய அருள்புரிவாக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஐயா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்களை கைப்பற்றப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்வை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்தார்கள். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதலை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டுகளும் சமர்ப்பிப்போம். முக்கியமாக நம்முடைய திருவிழா வருகின்றது, எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கத்தோடு கேட்டவர்களும் எங்கள் ஆணைய சிறுநிலையை நீரே என்ற சரணம் என்று வழிவந்தோம். நீரே எங்கள் துணை, துன்பத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அரண். நாங்கள் ஈடுபட்டாண்டவரை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உன் விருப்பத்தின் வழியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேற ஆயினும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உங்கள் அமைந்த எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. கோயிலின் திருவிழே நாங்கள் ஒப்புடுகிறோம். இந்த உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்கள் இருப்பதாக இருபலியை தன்னைகள் பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். என்னுடனிருந்து என்னை நடத்தும் ஐயா, என்னை முழுவதும் உந்தன் பாதத்தில் அர்ப்பணம் தந்தேன் ஐயா. கண்களைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். என்றழைத்து தம் கைகளில் என்னை தாங்குகிறார். கடவுள் நான் உன்
இயேசுவே என்றும் என்னுடன் இருந்து என்னை நடத்துமையா. என்னை முழுவதும் உந்தன் பாதத்தில் அர்ப்பணம் தந்தேனையா. குட் மார்னிங். மார்னிங் பிரதர். இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக ஹாரி ஜென்சி எலிசபெத் உடைய பிறந்த நாள் இருக்காங்களா, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெயபால் ஆனந்த் குடும்பத்தினரும் ஃபிலிக்ஸ் ஷீபா குமரேஸ் நஜித் இவருடைய நன்றிடுதலாக மரித்த இன்ஃபென்ட்ரா ஜோசப் லூகாஸ் ஆந்தனிதாஸ் சௌரியம்மாள் ஜோயல் கிறிஸ்டினோ மேரி லிகிதா பிரான்சிஸ் பார்வர்டைய ஆண்களுக்காக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சபை நாம் தூயவன் மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் அவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா உலகிடமும் சகோதர சகோதரே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். ஆவியே, என்னை பலப்படுத்தும்.
அப்பேரின்ப நாள் அவர் எங்களுக்கு புரிந்தவராகிற மேலான நன்மைகளை நினைவு கூறுகிறோம். உண்மையான நன்மையின் ஊற்றாகிய ஆத்திரேயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறாங்க. உம்முடைய தூய ஆவியோடு ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரியதாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. அல்லது மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலக உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாத தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனம் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிறைந்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. Alleluia, Alleluia.
இயேசு எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வழியாக இருக்கிறதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பி பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகள் தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்தி பல காலமும் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனி யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அந்த விற்பிப்பவர்களையும் வாங்குவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மற்றும் போரின் மேசைகளையும் புறா விற்பவர்களையும் இறக்குகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினால் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலை விட என் அழைக்கப்படும் என்று மறைநூல் எழுந்துள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக விட்டீர்கள் என்று தலைமை குருக்களுக்கும் மறைநூலர்களுக்கும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தின் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியில் சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பற்று போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக ஒன்று சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பேரிந்து கடலில் விழ என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னதை நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்பபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுவதால் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கூடியிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை பால் தி 6 அப்படின்ற ஒரு போப்பாண்டருடைய விழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய திருச்சபையின் சரித்திரத்திலேயே இவர் ரொம்ப முக்கியமான ஒரு போப்பாண்டவர். இவர் 26 செப்டம்பர் 1897 பிறந்தவர் மற்றும் 1978 இருந்தவர். இவர் ரொம்ப வருஷ காலம் இவர் வேட்டிக்கன் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அப்படின்னா போப்பாண்டவர்களுக்கு செக்ரட்டரியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இவர் தான் உலகத்திலேயே போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு போனவர். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வேட்டிக்கன் அப்படின்ற ஒரு கவுன்சிலை இவர் தான் நடத்தினவர். இந்த கவுன்சில் வந்த பிறகு தான் திருச்சபை டோட்டலாக 360 டிகிரியில் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. முன்ன திருச்சபை 19th செஞ்சுரி வரலையும் திருச்சபையில் குருக்கள் பிரீஸ்டுக்கு தான் அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க இருக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் கட்டளையாக இருந்தது. இந்த போப்பு வந்த பிறகு மக்களுக்கு அவங்களுக்கு கவுன்சில் மெம்பராகவும் அன்பியத்து மூலிமா கவுன்சில் மெம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் இவர் தான். முதல் திருச்சபையில் அதாவது மக்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மக்களையும் திருச்சபையும் ஒன்றா இணைக்கப்பட்டவர் இணைத்தது இந்த போப்பாண்டவர் தான். அது மட்டும் இல்லை, இவர் உலகத்தில் நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வந்தார். இப்போ குருக்கள்
முன்னே வந்து இப்படி பூசை வச்சுட்டு இருக்கல, முன்னே வந்து அங்கே நின்றுப்பாரு, இந்த பீடத்தை பார்த்து தான் திருவள்ளி வைப்பார். அப்போ மக்களுக்கும் குருக்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கலை. அதெல்லாம் வந்து மாற்றியவர் வந்து இந்த போப்பாண்டவர் தான். இந்த போப்பாண்டவர் வந்த பிறகு தான் உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து திருச்சபை வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து மக்கள் தான் வந்து திருச்சபைக்கு வரணும், மக்களை குருக்கள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து குருக்களே வந்து பாருங்க, இப்போ அன்பியமெல்லாம் நடக்கிறது, குருக்களே வராங்க. இதெல்லாம் வந்து இந்த மாற்றம் கொண்டு வந்தது வந்து இந்த போப்பாண்டவர் தான். அதனால இந்த போப்பாண்டவரை நம்ம ஜெபிப்போம். விசேஷமாக உண்மையான திருச்சபை எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து வழிகாட்டியது வந்து இந்த போப்பாண்டவர் தான். அவரிடத்துல நம்முடைய திருச்சபை ஒரு நல்ல ஒரு திருச்சபையாக, ஒரு மாடல் திருச்சபையாக இருக்கும்படி கடவுள் ஆசைப்படும்படி இந்த திருவிழா நாம் கொண்டாடுவோம். விசேஷமாக இன்று வந்து 2 விஷயங்கள் வந்து நம்ம செய்து பார்க்குறோம். முதல் வந்து ஒரு அத்திமரம், பைபிள்லேயே எழுதியிருக்கு நற்செய்தியில். அந்த அத்திமரம் காலம் கிடையாதது, ஆனால் இருந்தாலும் அந்த அத்திமரம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே இந்த மாதத்தில், இந்த மே மாதத்துலலாம் வந்து சில மரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூவாக இருக்கும். அந்த ரொம்ப பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதில் எதுவும் பழம் இருக்காது இந்த காலகட்டத்தில். அதுபோல் அந்த அத்தி மரத்தில் வந்து வெறும் இலையாக இருக்குது, நிறைய இலையாக இருக்குது. ஆனால் கிட்ட போய் அவருக்கு பசியாக இருக்கும் பொழுது ஏதாவது பழம் கிடைக்குதான்னு போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அதை பார்த்து சபிக்கிறேன். 2 விஷயம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பழம் கொடுக்கக்கூடிய காலம் இல்லை அப்படின்னு நற்செய்தி சொல்லுது. அப்போ எப்படி கடவுள் வந்து அதில் வந்து ஒரு பழத்தை எதிர்பார்க்கலாம்? இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். கடவுள் வந்து இப்படி தான் நம்மளே பார்ப்பார். நம்ம கூட அந்த மரம் மாதிரி தான். சில நேரத்தில் வந்து நம்ம வந்து மரமாக வளர்ந்துருக்கோம், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், வேறு ரொம்ப விசுவாசமாக அப்படியே விழுந்துலாம் பண்ணுவாங்க, பின்னால் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்போது பார்க்கும் பொழுது விசுவாசத்தோடு இருப்பாங்க, ஆனால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் தவறாக இருக்கும். அந்த மரத்தை வந்து கடவுள் வந்து சபிக்கிறார். காலம் இல்லை அவரே சொல்றாரு. ஆனால் அந்த மரத்தில் வந்து அவர் பழத்தை எதிர்பார்த்தார். அந்த நேரத்தில் அந்த மரம் அது கொடுக்காதனால அது சபிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களே, இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். நம்ம எப்பொழுதுமே ஒரு மரத்தில் வந்து நம்ம ஒரு மரம் மாதிரி, ஆனால் வெறும் இலையே இருக்கக்கூடாது. அதை வந்து பழம் கொடுக்க கனியாக மாறும். நம்மகிட்ட வந்து அந்த குட்னஸ் வந்து ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய மனிதராக நம்ம மாற வேண்டும். அப்போ தான் அதை வந்து அந்த பழமாக கனி கொடுக்கக்கூடிய மரமாக நம்ம மாற முடியும். சில நேரத்தில் வந்து நம்ம வந்து இலையாகவே நம்ம வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அந்த சமயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எப்படி கடவுள் வந்து அந்த மரத்தை சபிச்சாரோ அதுபோல் நம்ம கூட ஆகலாம். அதே சமயத்தில் கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது பார்க்குற எல்லாமே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ்? எல்லாம் வந்து திருச்சபைக்கு எதிரான ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாட்டி எடுத்து ஒருத்தையும் ஓட ஓட பொறுத்துறாங்க. அங்கே இருக்கவங்களால யாருமே அங்கே இல்லை. அதை பார்த்து அங்கே இருந்த அந்த அதிகாரிகள் வந்து இவர் இப்படி செய்யறதுனால வந்து அவரை எப்படின்னா ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதரும் ஒரு திருச்சபைக்கு வந்து உள்ள போனார். அங்கே போன பிறகு அங்கே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு 2-3 குடும்பங்கள் வந்து அந்த அந்த என்டையர் பேரிஷை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். லிட்டரேச்சர்லேருந்து, கொயர்லேருந்து, அவங்க எந்த ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூவில் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க. அந்த ஃபாதர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க அந்த மக்கள் எல்லாரையுமே ஒன்றா சேர்க்கறதுக்கு. ஆனால் அந்த குடும்பங்கள் 2 குடும்பம் வந்து சும்மா கடிதங்கள் எழுதுறது, பண்ணுறது, அவரை என்ன பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நிறைய இஷ்யூ பண்ணி அவரை தடுத்துட்டே வந்தாங்க. கொஞ்ச நாள் ஆகிட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாரு. அது ஆகிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் ஆகிட்ட பிறகு அந்த வீட்டில் யாரும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வியாதி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே இறந்தே போயிட்டாங்க. அப்போ தான் ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க, ஓ இந்த இந்த ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. கிறிஸ்தவர்களே, நம்ம இந்த சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருச்சபைக்கு எதிராக என்னென்ன செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இருந்த சரித்திரமே கிடையாது. நீங்கள் பாருங்கள், எந்தெந்த ஒரு பேரிஷ் சர்ச்சில்
நிறைய பேர் வந்து போப்பாண்டவர்கிட்ட ரொம்ப சேலஞ்ச் பண்ணாங்க. ஹிட்லர் சேலஞ்ச் பண்ணாங்க, மேக்ஸ் கம்யூனிஸ்ட் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அரசர்கள்லாம் வந்து திருச்சபை நான் ஒழிச்சுவேன் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. அவங்க யாருமே இந்த ஹிஸ்ட்ரியில் இல்லை. அப்போது இந்த திருச்சபை வந்து கட்டுறது வந்து பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை வந்து யாரும் தொட முடியாது. யார் வந்து இந்த பரிசுத்த ஆவியோடு இருக்க முடியும் அப்படின்னா நல்லவர்கள் மட்டும்தான். யார் வந்து கனி கொடுப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் திருச்சபையில் நம்ம இருக்க முடியும். அதே சமயத்தில் வந்து திருச்சபை பேரில் வந்து நம்ம வந்து நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கூடாது. சில நேரத்தில் சில பேர் பண்ணுவாங்க, அந்த திருச்சபை பேரில் வந்து நிறைய என்ன சொல்கிறது அட்வான்டேஜ், நிறைய விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய திருச்சபை வந்து எல்லாருக்கும் சரி சமம். நீங்கள் யாரும் பெரியவங்க சின்னவங்களே கிடையாது, யாரும் பணக்கார ஏழைப்பட்டவங்களும் கிடையாது, யாரும் இந்த மொழியும் அந்த மொழியும் கிடையாது. எல்லாருமே கடவுளுடைய மக்கள் தான். இந்த புரிதல் வர்றதுக்கு வந்து கடவுளுடைய அருள் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டாமினேட் பண்ணுவோம். சில பேர் வந்து நான் தான் படிக்கணும்பாங்க, நான் தான் கோயிலில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நான் தான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்வாங்க. மற்றவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா பார்த்து என் குடும்பம் மட்டும் முன்னேறணும்னு பார்ப்பாங்க. கிறிஸ்தவனுடைய இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னா இதெல்லாம் சரிப்படுத்தணும். ஒரு சாட்டி எடுத்துன்னு ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆண்டவர் ஏசி துரத்துனார்ல அந்த மாதிரி அவங்களையும் துரத்தணும். ஏன்னா இந்த குடும்பம் வந்து கடவுளுடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிழையும் வரக்கூடாது. இந்த குடும்பத்தில் வந்து ஒரு அன்புக்கு சார்ந்தது மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இருக்கணும். இதுதான் திருச்சபை. இந்த திருச்சபை வந்து கட்டுறது வந்து கடவுள் கட்டின அந்த திருச்சபை வந்து யாரும் முடிக்கக்கூடாது, அதை யாரும் கிராக் பண்ணக்கூடாது. புரிதான் சொல்றது? அதனால் தான் திருச்சபைக்கு நம்ம எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கணும். இந்த மக்கள் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஆண்டவர் இயேசு வந்து மீண்டும் இந்த வழியில் வரும்பொழுது அந்த அப்போஸ்தலர் காத்துல சொன்னார் பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்றார். அது காஞ்சி போய் அப்படியே விழுந்துச்சு. மரம் பச்சையாக இருந்த ஒரு மரம் சாயந்தரத்துக்குள்ள அப்படியே காஞ்சி போயிடுச்சு. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம எப்பொழுதுமே வந்து கடவுளுக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம கனி கொடுக்குற பலன் கொடுக்குற மனிதர்களை நாம் மாறுவோம். ஒருவேளை நம்ம வந்து கடவுளுக்கு சார்ந்த விஷயங்களை நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளும் அந்த மரம் போல அப்படியே காஞ்சி போய் இறந்துடும். நம்மளுடைய என்னுடைய திருப்பலில் நாம் கடந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பமும் நம்முடைய திருச்சபை குடும்பம் எப்போதுமே ஒற்றுமையாக நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய அந்த ஆசிரியர்கள் நம்மளுக்கு கொடுக்கும்படி இந்த திருப்பலில் நன்றாகும். எழுந்து நிற்போம். அன்பான சகோதரர்களே, நம் இறைவன் அருள்பெற செய்வதை நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் ஒன்றாய் கொண்டிருக்கின்றோம். நம் வேண்டுதலை தயவாய் கேட்டு நம் கருணை ஆனந்தத்தை செவிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, பேராயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரையும் இயேசுவின் சாட்சிகளுக்கு திகழவும் இறை அரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறைவில் வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இடங்களில் வசிப்போர் இயேசுவின் திருதத்தின் சிறப்பான ஆசிரியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளை விளங்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருவிதம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசிரியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திருதத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்காக மனமாக வேண்டுவோம். இறக்கமுள்ள இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உகந்தவராக செய்தருளும். நீங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. பேர்மிக்க தந்தையன்மானும் திருமகனுடைய சொல்லக்கூடிய அன்பை நீர் கண்ணோக்கியர்களும் நாங்கள் உங்களுக்கு காணிக்கமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை காலத்தோமை புகழ்ந்தேற்பது சிறப்பாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்து வழியானை காலத்தோமை இன்னும் மிகுதியாக வளர்த்து போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்பு கூறிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையை எமக்காக பயணித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்த தம்மை இரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபை அருட்சாதனம் வெளிப்பட்டன. மீட்பரை திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளும் இவ்வாறு செய்தவழினார். ஆகவே தூதராதத்துடன் அரியணை செல்வோர் ஆட்சிக்குழும் மற்றும் மாநகரின் அணிகள் அதனோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மைக்கு அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை புரிதை காணிகளை தூய்மைப்படுத்துவோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களுக்கு வைமாறுவனமாக. அவர் பாடப்பட்ட உள்ளப்பணிக்கு தம்மை கழித்த போது அப்பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரில் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். என் இது உங்களுக்காக கிடைக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இறைவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தர்மத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டிய எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆய்வோடு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் திரவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது துறவில் அன்பின் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான் புனித மரியாவுடைய கடவுளான புனித யோசேப், புனித திருத்துதர்களை உலகிலும் இருந்தவராகிய புனித அன்னையரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேது மன்றாட உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சிக்கு நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரையானே, தீமறித்திருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கடினங்களை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இவ்விருப்பத்திற்காக மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவர் இயேசு அமைதி உங்களை விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவிழாவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயன்படுத்துவோம். பாவம் போக்கும் இருநீக்கமரி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மன் விருது கழகி பெற்றோர் பெயர் பெற்றோர். இந்நாட்டவரே நீரழுதல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா.
ஆராத குறித்து தேவருக்கு செய்யப்படுகின்ற நீந்தையோமானுக்கு பரிகாரமாக எங்களையும் அளிக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்பவட்டங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஒரு இருக்க தயை புரியும். ஆமென். மன்றாடுமாக. இறைவா, நாங்கள் சாதனைகள் புனித பாஸ்தல் பற்றி அறிய செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகள் ஆசிரியத்தில் ஜெபிப்போமாக. நீருண்டாக்கிய ஆன்மாவுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணப்படிபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். சிறப்பு ஆசிர் இறைவன் ஆசிரியர் வழங்குமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாப்பு உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்கள் முன்னும் உங்களுக்கு காவலாக உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவழி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Have a wonderful Friday. Choir members எல்லாம் பாருங்க.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த அவருடைய சொன்னாங்க நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிருஷ்டி. இவர் பரிசுத்தாவியின் கர்ப்பமாய் கஷ்டப்படுகிறார். தோன்றுகிறார் அதிகாரத்தின் பாடுபட்டு சிறைகளில் மற்றவை செயல்பட்டார். பாதாளங்களில் மீது மூன்றாம் மனிதர்கள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் எழுந்தருளிய அவரை பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பெற்றிருக்கிறார். அவருக்கு ஜீவரையும் மனிதர்கள் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியின் சிருஷ்டி, பரிசுத்த கட்டளை